அந்த போர்ல இருந்த அந்த கொடூரத்தை பற்றி ஸ்டான்லின்னு சொல்லி ஒரு வரலாற்று ஆசிரியர் எடுத்து சொல்கிறார். The horses of the crusaders who rode up to the mosque of Umar. இந்த பாலஸ்தீனத்துல உமர் அலிலாவுடைய பள்ளிவாசல்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்தை நோக்கி அந்த சிலுவை போராட்டக்காரருடைய குதிரை படைகள் போகுது. எப்படி தெரியுமா? were knee deep in the stream of blood. அந்த குதிரைகளுடைய மூட்டு கால்கள் ரத்த வெள்ளத்திலே நீந்தி சென்றன. ரத்த வெள்ளம். மனசுல ஒன்னு ஆழமா புரிஞ்சுக்கணும். உலகமே சேர்ந்து ஓர் அணியில நின்று எதிர்த்தாலும், ஆள்பலம், பணபலம், படைபலம் எல்லாம் அவர்கள்ட்ட இருந்தாலும் இறைவனுடைய கொள்கையை தகர்க்க முடியாது, அசைத்து பார்க்க முடியாது. இது என்ன நம்மளா இயக்குறோம்? இந்த கொள்கை நாங்களா ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு இயக்கமாக சேர்ந்து நடத்துகிறோம். அப்படிப்பட்ட ஒரு கொள்கையா? இறைவன் கட்ட வைத்த கொள்கை. அதான் இறைவன் உறுதியா சொல்கிறான், யுரீதுனா யுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம். தங்களுடைய வாய்களால் அல்லாஹ்வினுடைய ஜோதியை ஊதி அணைக்க நினைக்கின்றார்கள். என்ன தீக்குச்சி நெருப்பா இல்ல மெழுகுவத்தி நெருப்பா? வாயில ஊதி அணைப்பதற்கு படைத்த இறைவனுடைய ஜோதி. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க மரியாதைக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யுரீதுன அயுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம். அவர்கள் தங்களுடைய வாய்களால் அல்லாஹ்வினுடைய ஜோதியை, இந்த சத்திய மார்க்கத்தை ஊதி அணைக்க நினைக்கின்றார்கள். வயஅபல்லாஹ் இல்லா யுத்திம்ம நூரஹு வலவ் கரிஹல் காஃபிரூன். ஆனால் இறைவன் இறை மறுப்பாளர்கள் வெறுத்தாலும் இந்த மார்க்கத்தை, அவனுடைய இந்த கொள்கையை முழுமைப்படுத்தியே தீர்வான் என்ற இந்த வசனம் இறைவனுடைய திருமறையிலே இடம் பெற்றிருக்கிறது. இந்த வசனத்திலே இறைவன் நமக்கு ஆழமான சில கருத்துக்களை சொல்லுகிறான். இறை மறுப்பாளர்கள் இந்த கொள்கையை அழிய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் இறைவன் இந்த கொள்கையை முழுமைப்படுத்தியே தீர்வான். எவராலும் இந்த கொள்கையை அழிக்க முடியாது, இதனுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்த முடியாது என்று இறைவன் உறுதியாக பேசி காட்டுகிறான். இந்த ஏகத்துவ கொள்கையை எதிர்ப்பவர்கள் இன்றைக்கு மட்டுமல்ல, காலம் காலமாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சத்தியத்தை சொன்ன பொழுது அவர்கள் ஒரு பைத்தியக்காரர், சூனியம் செய்யப்பட்ட ஒரு மனிதர் என்று சொல்லி இந்த கொள்கையை எதிர்த்தார்கள். அல்லாஹ் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தான். இன்றைக்கு நாம் வாழ்கிற காலத்திலே இவர்கள் ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கம் தீவிரவாதத்தை போதிக்கின்றது, மாற்று மதத்தினரை கொல்ல சொல்கிறது, வன்முறையையும் ஆயுத கலாச்சாரங்களையும் மக்களுக்கு சொல்லித் தருகிறது என்ற அவதூறு பிரச்சாரங்களையும் கபட நாடகங்களையும் மக்களுக்கு மத்தியிலே அரங்கேற்றி இந்த கொள்கையை அழிக்கணும் அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டிலே இருக்கிறார்கள். நாம் சத்தியத்தை மக்களிடத்திலே சொல்கிற ஒரு நிலையில் இருக்கிறோம். உண்மையை மக்களிடத்திலே உரத்து சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். உண்மையில் இஸ்லாம் எதை சொல்கிறது? வன்முறையா அல்லது அமைதியையா? அப்படிங்கிறதை நாம் பார்ப்பதற்கு முன்னால் வரலாற்றுல ரொம்ப பின்னால் நம்ம போய் பார்க்கணும். அல்லாஹ்வுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், வத்ரு அலைஹிம் நப இப்னை ஆதம் பில் ஹக். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 மகன்களுடைய செய்தியை உண்மையோடு அவர்களுக்கு சொல்லுங்க. ஒரு வரலாற்று தகவலை அல்லாஹ் சொல்லுகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு 2 மகன்கள் இருந்தார்கள். அந்த 2 பேரும் என்ன செய்யறாங்க? தான் இறைவனிடத்திலே நெருக்கத்தை பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வணக்க வழிபாட்டை செய்கிறார்கள். இறைவன் ஒருத்தருட்ட இருந்து அந்த வணக்க வழிபாட்டை ஏற்றுக்கொள்கிறான், இன்னொருவரிடம் இருந்து நிராகரித்து விடுகிறான். அந்த நிராகரிக்கப்பட்டவருக்கு ஆத்திரம், கோபம் தாங்க முடியல. தன் சகோதரனை பார்த்தே சொல்கிறார்கள், அக்குத்துலன்னக்க, நிச்சயமாக உறுதியாக உன்னை கொன்றே தீருவேன். அந்த ஆத்திரம், பொறாமை கொலை செய்கிற அளவுக்கு தூண்டுது. அப்படி சொல்றார். ஆனா இன்னொரு சகோதரர் நல்லவர், ஒரு அழகாக சொல்லுகிறார், அல்லாஹ் இறையச்சவாதிகள் இருந்துதான் ஏத்துக்குவான். நீ என்ன கொல்றதுக்கு உன் கையை நீட்டினாலும் நான் உன்னை கொல்றதுக்கு என் கையை நீட்ட மாட்டேன். இன்னி அகாஃபுல்லா, நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன். என்ன கொன்னா என்ன நடக்கும்? உன் பாவத்தோட என் பாவத்தையும் சேர்ந்து சுமந்துக்கிட்டு தக்கூனமின் அஸ்ஹாபின்னார், நீ நரகவாசியா போயிருவ அப்படின்னு அறிவுரை சொல்கிறார், எச்சரிக்கை செய்கிறார். ஆனாலும் மனம் பொறுக்காமல் தன் சகோதரனை அவர் கொலை பண்ணிடுறார்.
இப்ப இறைவன் என்ன செய்கிறான்? ஃபபாஸல்லாஹு குராபன் யபஹஸு ஃபில் அர்த். அல்லாஹ் ஒரு காகத்தை அனுப்பி வைக்கிறான். அந்த காகம் எப்படி அந்த உடலை தோண்டி புதைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காக பூமியில பள்ளம் தோண்டி காட்டுது. இப்ப அவர் கவலைப்படுறாரு, இப்படி இந்த காகத்தை மாதிரி கூட நம்ம ஆக முடியாம ஆயிட்டோமே அப்படின்லாம் சொல்றாரு. இதுதான் உலகத்துல நடந்த முதல் கொலை. நம்ம இன்னைக்கு செய்தித்தாள்கள்ல இவ்வளவு கொலை செய்திகள்ல பார்க்கிறோம். உலகத்துல நடந்த முதல் கொலை இதுதான். அல்லாஹ்வுடைய தூதர் இதை ஒட்டி என்ன சொல்றாங்கன்னா, உலகத்துல ஒரு உயிர் அநியாயமாக ஒரு அப்பாவியான உயிர் கொல்லப்பட்டு விட்டால் முதல்ல கொலை பண்ணி கொலைக்கு ஒரு வழிகாட்டினாரே அந்த ஆதமுடைய மகனுக்கு அந்த கொலையில ஒரு பங்கு போகும். ஒரு கொலை தான் பண்ணார். ஆனா கியாமத் நாள் வரைக்கும் நடக்கிற அநியாயமான கொலைகள்ல ஒரு பங்கு, அந்த பாவத்துல ஒரு பங்கு அவருக்கு போகும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப இந்த முதல் கொலையிலிருந்து, இந்த வரலாற்றிலிருந்து, வரலாற்று பக்கங்களை நீங்க திருப்பி பார்த்துக்கிட்டே வாங்க. உலகத்துல எத்தனையோ அப்பாவியான உயிர்கள் கொத்து கொத்தாக செத்து போயிருக்கிறார். போருங்கிற பெயர்ல எத்தனையோ போர்ல சம்பந்தப்படாத அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொன்னோம்னா 1099 அந்த காலகட்டம் சிலுவை யுத்தம் என்று சொன்னால் வரலாற்று நிறைய பேருக்கு தெரியும். கிறிஸ்தவ உலகத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியில அந்த போர் நடக்கிறது. இன்னைக்கு இருக்கிற அதே மஸ்ஜிதுல் அக்ஸா, அதே பலஸ்தீனம், கிறிஸ்தவர்கள் அந்த போரை தொடுத்து முஸ்லிம்கள்கிட்ட இருந்த அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றுகிறார்கள். 70,000 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று ஒரு தோராய கணக்கு சொல்லப்படுகிறது. ரொம்ப உக்கிரமான கோரமான ஒரு போர். அந்த போர்ல இருந்த அந்த கொடூரத்தை பற்றி ஸ்டான்லின்னு சொல்லி ஒரு வரலாற்று ஆசிரியர் எடுத்து சொல்கிறார். The horses of the crusaders who rode up to the mosque of Umar. இந்த பலஸ்தீனத்துல உமர் அலிலாவுடைய பள்ளிவாசல்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்தை நோக்கி அந்த சிலுவை போராட்டக்காரருடைய குதிரை படைகள் போகுது. எப்படி தெரியுமா? were knee deep in the stream of blood. அந்த குதிரைகளுடைய மூட்டு கால்கள் ரத்த வெள்ளத்திலே நீந்தி சென்றன. ரத்த வெள்ளம், மழை வெள்ளம் தெரியும், காட்டாற்று வெள்ளம் தெரியும், ரத்த வெள்ளம். அந்த ரத்த வெள்ளத்திலே குதிரைகளுடைய மூட்டு கால்கள் நீந்தி சென்றன அப்படி வர்ணிச்சு சொல்றார். அடுத்து சொல்றாரு, அந்த குதிரைகளுடைய கால் குழம்பு இருக்கிறதே அதுல மாற்றிய சின்ன குழந்தைகள் செவுற்றிலே தூக்கி வீசி அடிக்கப்பட்டார்கள் அல்லது போர்க்களத்திலே தூக்கி போடப்பட்டார்கள். அவ்வளவு கோரமான ஒரு சம்பவம் அது. எப்பயுமே போர்ல ஒரு விஷயம் நடக்குங்க. ஒண்ணு உயிரிழப்பு, அல்ல தோத்து போயிட்டோம்னா கைது. அப்படி கைது செய்யப்பட்ட அந்த அரபு மக்கள் அந்த செத்து போன வெட்டி கொல்லப்பட்ட அந்த சடலங்களை தெருக்கள் இருந்து சுத்தம் செஞ்சு அந்த சாலையை சுத்தம் செய்யறாங்க. இப்ப இவ்வளவு 70,000 பேர் என்ற ஒரு தோராய கணக்கு, இவ்வளவு வக்கரம், இவ்வளவு கொடூரமான ஒரு நிகழ்வு வரலாற்று நடந்திருக்கிறது. ஒரு போரை சொல்லியிருக்கேன், ஒரே ஒரு போர். அதிலே இவ்வளவு விஷயம் என்றால் எத்தனையோ போர்கள் இருக்கிறது. அதுல கொல்லப்பட்ட அப்பாவியான உயிர்கள் எத்தனையோ இருக்கின்றது. இப்ப சமீபத்துல நம்ம பார்த்தோம், நம்ம வாழ்ற காலத்துல இஸ்ரேல் பலஸ்தீன போரை பார்த்தோம். எத்தனை உயிர்கள், எத்தனை குழந்தைகள் அனாதைகளாக நிறுத்தப்பட்டார்கள். சின்ன பையன் சொல்றான், உம்மி கானத் ஹாமில், என்னுடைய தாய் ஒரு கர்ப்பிணி, புள்ளத்தாட்சியாக இருந்தார். தாயினுடைய வயிற்றிலே சுற்றுக்கிறாங்க. அது இந்த குழந்தை, இந்த பிஞ்சு குழந்தை அதை பார்த்திருக்கிறது அவன் சொல்றான். இவ்வளவு மோசமான வரலாற்று சுவர்கள், கொலைகள், அநியாயமான உயிர் இழப்புகள் இந்த உலகம் சந்தித்திருக்கிறது. இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லித்தருது? ஏன் இந்த வரலாற்று தகவல்களை இந்த இடத்துல சொல்றோம்னா, இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் ஒரு மைய புள்ளி என்ன தெரியுமா? ஏன் இவ்வளவு உயிர்களை அநியாயமாக கொல்ல வேண்டும் என்றால், ஏன் அவர்கள் கொன்றார்கள் என்றால், ஒரு உயிரினுடைய மதிப்பு என்ன, ஒரு உயிரினுடைய கண்ணியம் என்ன, ஒரு உயிரினுடைய புனிதம் என்ன அப்படிங்கிறது தெரியல. அதுதான் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணம். இன்னைக்கு எந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பார்த்து தீவிரவாதம், கொலையை தூண்டுகிறது, வன்முறையை தூண்டுகிறது என்று அவதூறு சொல்கிறார்களோ, அந்த இஸ்லாமிய மார்க்கம் உண்மையில எதை சொல்லி தருது தெரியுமா? அல்லாஹ்வுடைய திருமறையில சொல்கிறான், மன் கத்தல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸ், ஒரு உயிருக்கு பலிக்கு பலியாகவோ இல்லாமல், அவ் ஃபஸாதின் ஃபில் அர்த், அல்லது பூமியில குழப்பம் செய்கிறான் என்று இல்லாமலோ ஒரு உயிரை யார் கொள்றாரோ, இஸ்லாமிய ஆட்சி அந்த அரசாங்கம் நிறுவப்பட்டால் அரசாங்கம் என்ன செய்யலாம்? ஒரு உயிரை ஒருத்தர் கொண்டுட்டாருன்னா அதுக்கு பலியா அவர் கொள்ளலாம். ஒருத்தர் பூமியில அக்கிரமம் செய்யறான், ஆணவம் கொள்றான், மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கான், அவன அரசாங்கம் கொள்ளலாம். இந்த மாதிரி இல்லாமல் ஒரு அப்பாவி உயிரை யாரு கொன்னானோ அன்னமா கத்தலன் நாச ஜம்யா,
அவன் ஒட்டுமொத்த மக்களையும் கொண்டவனை போன்று. இந்த உலகத்துல இன்னைக்கு எத்தனையோ கோடி மக்கள் வாழ்றாங்க, எத்தனையோ கோடி மக்கள் வாழ்ந்து மரணித்து விட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் பின்பு எத்தனையோ மக்கள் வருவார்கள். ஒரு உயிரை அநியாயமாக கொன்றவன், இந்த எல்லா மக்களையும் கொண்ட பாவி. அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். ஒரு உயிருக்கு அல்லாஹ் கொடுக்கிற மதிப்பு, கண்ணியம். அடுத்த இறைவன் சொல்கிறான், ஒமன் அஹ்யாஹா, ஒரு உயிரை யார் வாழ வைக்கின்றாரோ ஃபக அன்னமா அஹியன்னாஸ ஜமியா, அவர் எல்லா மக்களையும் வாழ வைத்தவரை போன்று. அன்னைக்கு நம்ம ஆம்புலன்ஸ் சேவைகள் நடத்துறோம், இரத்த தான முகாம் நடத்துறோம், மருத்துவ அந்த திட்டங்களை நாம் செயல்படுத்துறோம் என்று சொன்னால் இந்த வசனம் ஒரு மையப்புள்ளி, ஒரு உயிர். இந்த வசனத்தை நல்லா கவனிக்கணும். அல்லாஹ் சொல்ற வார்த்தை ஒரு உயிர், அவ்வளவுதான். ஒரு வெள்ளம், ஒரு மழைப்பொழிவு, ஒருத்தர் வெள்ளத்துல மாட்டிக்கிட்டார், காப்பாத்துங்கன்னு சொல்றார். நீ முஸ்லிமா, நீ ஹிந்துவா, நீ கிறிஸ்துவனா, மேல் ஜாதிக்காரனா, கீழ் ஜாதிக்காரனா, ஏழையா, பணக்காரனா, கருப்பனா, சிகப்பனா, கேட்டு காப்பாத்து சொல்லல. ஒரு உயிர், அது அந்த உயிரை காப்பாற்று. இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தருகிறது. ஆனா இன்னைக்கு அப்படி தலையில மாத்தி சொல்றாங்க. எந்த அளவுக்கு ஒரு சமுதாயத்தை, இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை வஞ்சிக்கிறான்னு சொன்னா, சினிமாக்கள் இன்னைக்கு உலக அளவுல சினிமாக்கள் பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. சின்ன குழந்தைங்க கூட அந்த சினிமாவை பார்க்குது, அந்த சினிமாவுல புகழ்த்துறான், அதுல திணிக்கிறான். எவ்வளவு வக்கிரமமான ஒரு செயல். சின்ன குழந்தை பார்க்கும். தீவிரவாதினா யாரை காட்டுறான்? தொப்பி போட்டிருப்பாரு, தாடி வச்சிருப்பாரு, அரபி பேசுவாரு, முஸ்லிமா இருப்பாரு, இவர்தான் தீவிரவாதி. ஒரு பச்சை குழந்தை அதை பார்க்கிற ஒரு குழந்தைக்கு இது உண்மைன்னு தெரியுமா, பொய்ன்னு தெரியுமா? பக்கத்து வீட்டுல அதே தோற்றத்துல ஒருத்தர் இருப்பார், இவரும் அந்த தீவிரவாதியா இருப்பாரோ, அந்த கொலைகாரரா இருப்பாரோ, அந்த குழந்தை நினைக்குமா, நினைக்காத? ஒரு சமுதாயத்தை அப்படி நசுக்கிற வேலையில ஈடுபடுறாங்கன்னா சைக்காலஜிக்கலா புகுத்துறாங்க. உதாரணம் சொல்லணும்னா, ஒருத்தர் ஒரு ஆடு வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு, எதிரில் ஒருத்தர் வந்து என்னப்பா கழுதை வாங்கிட்டு போயிட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறாரு. இவரு நான் ஆடுதான் வாங்கிட்டு போறேன்னு பதில் சொல்லிட்டு போயிடுறாரு. ரெண்டாவதா ஒருத்தர் வந்து அதே மாதிரி கேட்கிறார், இவர் நல்லா பாருங்க நான் ஆடுதாங்க வாங்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு போறாரு. மூணாவதா ஒருத்தர் வந்து என்னப்பா கழுதை வாங்கிட்டு போயிட்டு இருக்க, என்ன விஷயம்னு கேட்கும் போது இந்த ஆடு வாங்கினவருக்கே ஒரு சந்தேகம் வருது, நம்மளை எவனோ ஏமாத்தி கழுதையத்தான் ஆடு நம்ம தலையில கட்டிட்டானோ அப்படின்னு அவரே சந்தேகப்படுறார். அந்த மாதிரி திரும்ப திரும்ப முஸ்லிம்கள் தீவிரவாதிகள், மோசமானவர்கள், வன்முறையை தூண்டுபவர்கள் சொல்லி சொல்லி நம்ம கூட சின்ன வயசுல இருந்து பழகின தொப்புள் குடி உறவுகளுக்கு கூட, நம்ம அண்டை வீட்டார்களா இருக்கிற மாற்று மாத்தினவர்களுக்கு கூட திரும்ப திரும்ப இப்படி ஊட்டி நம்ம மேல ஒரு தவறான கரையை ஏற்படுத்துகிற ஒரு மோசமான சதி செயலை இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இதான் யதார்த்த உண்மை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் செஞ்ச முதல் ஹஜ்ஜும் அதுதான், கடைசி ஹஜ்ஜும் அதுதான். அது ஒரு மாநாடு மாதிரியான ஒரு கூட்டம். ரசூலுல்லாஹ் மரண தருவாய் நெருங்க போகுது, அந்த மாதிரியான காலகட்டம் அது. மக்களுக்கு மத்தியில் அவங்க உரை நிகழ்த்துகிறாங்க. அதுல சொல்ற வாசகங்கள், இன்ன திமாக்கும், உங்களுடைய ரத்தங்கள், அம்பாலக்கும், உங்களுடைய செல்வங்கள், ஆராதக்கும், உங்களுடைய மானங்கள், அலைக்கும் ஹராம், உங்கள் மேல புனிதம். எப்படி தெரியுமா? குருமத்தி யௌமிக்கும் ஹாதா, பி பலதிக்கும் ஹாதா, பி ஷஹரிக்கும் ஹாதா. இந்த மாதத்திலே, ஹஜ்ஜுடைய மாசம், அந்த நகரத்திலே, மக்கா மாநகரம், புனித நகரம், அந்த நகரத்துல அந்த நகருடைய நாள், அந்த நாள் எப்படி புனிதமோ அதே போன்று உங்களுடைய ஒரு சொட்டு ரத்தம் புனிதம். ஒரு அடிச்சு இல்ல கொலை செஞ்சு அந்த ரத்தத்தை ஓட்டுறது பெரிய விஷயம் இல்லை, அது ஒரு புனிதம். ஒரு மக்காவை எப்படி பார்ப்பேன்? ஹஜ்ஜு நம்ம சாவரத்துக்குள்ள ஒரு தடவையாவது அந்த மண்ணை மிதிக்கும்னு நினைக்கிறோமே. ஹஜ்ஜுடைய மாதம் வந்து விட்டால் கூட்டம் கூட்டமாக எவ்வளவு மக்கள் செல்கிறார்கள், அவ்வளவு கண்ணியமா புனிதமா நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சொட்டு ரத்தம் புனிதம். ஒருவருடைய செல்வத்தை அநியாயமாக, ₹1 இருக்கட்டும், வட்டியின் மூலமா இல்ல அநியாயமாகவோ அபகரித்தால் அந்த செல்வம் புனிதம். ஒருடைய ஒரு பேண்ட் கிழிஞ்சு போச்சுங்க, 4 பேரை கூப்பிட்டு காட்டி சிரிக்கிறதல்ல. மக்காவை நீ எப்படி பார்ப்ப? அந்த ஹஜ்ஜுடைய மாதத்தை நீ எப்படி நினைப்ப? அது எவ்வளவு புனிதம். அந்த மாதிரி ஒருத்தருடைய மானம் புனிதம், அதுல விளையாடக்கூடாது. இதை சொல்லி கொடுத்து விட்டு சென்றார்கள். இந்த உன்னத கொள்கையை, இதுதான் உண்மையான இஸ்லாம். இஸ்லாமிய மார்க்கம் வன்முறையை சொல்லித்தரவும் இல்லை, தீவிரவாதத்தை போதிக்கவும் இல்லை, திட்டவட்டமாக அதை எதிர்க்கிறது. மக்களுக்கு நலம் நாடுவதையும் சகோதரத்துவத்தையும் தான் இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதரையும் சொல்லி தந்தார்கள். அது யாராலும் மறுக்க முடியாத உண்மை. இன்னைக்கு இவர்கள் இவ்வளவு பெரிய ஒரு சதி செயலை செய்கிறார்கள் என்றால் மனசுல ஒன்னு ஆழமா புரிஞ்சுக்கணும். உலகமே சேர்ந்து ஓர் அணியில நின்று எதிர்த்தாலும், ஆள்பலம், பணபலம், படைபலம் எல்லாம் அவர்கள்ட்ட இருந்தாலும் இறைவனுடைய கொள்கையை தகர்க்க முடியாது.
அசைத்து பார்க்க முடியாது. இது என்ன நம்மளா இயக்குறோம்? இந்த கொள்கை நாங்களா ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு இயக்கமாக சேர்ந்து நடத்துகிறோம். அப்படிப்பட்ட ஒரு கொள்கையா? இறைவன் கட்ட வைத்த கொள்கை. அதான் இறைவன் உறுதியா சொல்கிறான், யுரீதுனா யுத்ஃபிஉ நூரல்லாஹி பி அஃப்வாஹிஹிம். தங்களுடைய வாய்களால் அல்லாஹ்வினுடைய ஜோதியை ஊதி அணைக்க நினைக்கின்றார்கள். என்ன தீக்குச்சி நெருப்பா இல்ல மெழுகுவத்தி நெருப்பா? வாயில ஊதி அணைப்பதற்கு படைத்த இறைவனுடைய ஜோதி. இல்லா யுத்திம்மன்னூரஹு வலவ் கரிகள் காப்பிரும். இறை மறுப்பாளர்கள் வெறுத்தாலும் சரி, அல்லாஹ் அந்த கொள்கையை, அந்த ஜோதியை முழுமைப்படுத்தியே தீருவான். இறைவன் உறுதியாக சொல்லி காட்டுகிறான். இவருடைய சதி செயல் இந்த கொள்கையை எந்த விதத்திலும் பாதிக்காது என்பதை சொல்லி, இந்த சமுதாயம், இஸ்லாமியர்கள் அவருடைய உண்மை நிலை என்ன, அவருடைய உண்மை கொள்கை என்ன என்று பகுத்து பார்த்து யோசிக்க வேண்டும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.